ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்று முதல் ஸ்ரீ குருவாயூரப்பனின் அருளுடன் பகவத் ரூப வர்ணனை என்கிற தலைப்பில் அமைந்துள்ள 2வது தசகத்தை பார்க்கலாம். 2வது தசகம் குருவாயூரப்பனோட உருவத்தின் அழகு, இனிமை, பக்தியின் பெருமை பற்றி சொல்கிறது. இந்த தசகத்தின் முதல் ஸ்லோகம். சூரியஸ்பர்தி கிரீட மூர்த்வதிலக ப்ரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுலநேத்ரமார்த்ரஹசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன்மகராபகுண்டலயுகம் கண்டோஜ்வலத்கௌஸ்துபம் त्वत्रूपं वनमाल्यहारपटल ஸ்ரீவத்ஸதீப்தம் பஜே. நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம். சூரியஸ்பர்தி கிரீட மூர்த்வதிலக, சூரியஸ்பர்தி கிரீட மூர்த்வதிலக ப்ரோத்பாசி பாலாந்தரம், प्रोद्भासि पालान्तरं कारुण्याकुलनेत्रमार्द्रहसितो, कारुण्याकुलनेत्रमार्द्रहसितो लासं सुनासापुटं, लासं सुनासापुटं गण्डोद्यन् मकराभकुण्डलयुगं, गण्डोद्यन्मकराभकुण्डलयुगं कण्डोज्ज्वलत्कौस्तुभं, कण्डोज्ज्वलत्कौस्तुभं त्वद्रूपं वनमाल्यहारपटल, त्वद्रूपं वनमाल्यहारपटल श्रीवत्सदीभ्रं भजे, ஸ்ரீவத்ஸதீப்ரம் பஜே. இப்போ வார்த்தைகளை பிரித்து இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். முதல் தசகத்தில் தன்யார் அமந்தே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே விக்ரஹேத்தே, தன்யர்களான பக்தர்கள் கேட்கவும் சிந்திக்கவும் இனிமையானதான உங்கள் ரூபத்தை அனுபவித்து ஆனந்தமடைகிறார்கள் என்று ஸ்ரீ பட்டத்ரி சொன்னார் இல்லையா. 2வது தசகத்தில் அப்படிப்பட்ட அந்த பகவத் ரூபத்தை வர்ணிக்கிறார். த்வத் ரூபம் அகம்பதே, உங்களுடைய ரூபத்தை நான் தியானிக்கிறேன். அது எப்படி இருக்குது? சூரியஸ்பர்தி கிரீட்டம், அவர் சூரியனை விட, கோடி சூரியர்களை விட பிரகாசமாக இருக்கக்கூடிய கிரீட்டம். பர்தா அப்படின்னா போட்டி, சூரியர்களோட போட்டி போடக்கூடிய அவ்வளவு ஒளிமிகுந்த கிரீடத்தை அணிஞ்சின்றிருக்கார். அதுக்கப்புறம் ஊர்த்வ திலக்கம், மேல் நோக்கி இடப்பட்ட திலக்கம். அந்த திலக்கத்தினால என்னாகிறதுனா அவரோட பாலம்னா நெற்றி, பாலாந்தரம், அவரோட நெற்றி சோபிக்கிறது. புரோத்பாசி பாலாந்தரம், அது சோபையாக இருக்குது. காருண்யாகுல நேத்திரம், கருணையினால் பொங்கி வழிகின்ற நேத்திரங்கள், கண்கள். கருணை பொங்கி வழிகின்றதுன்னா என்னத்தினால? அப்படியே அவரோட மனசு நிறைய பக்தர்கள் மேலே வாத்சல்யம் இருக்குது. அந்த வாத்சல்யம் அப்படியே பெருகி கண்களில் ததும்புறது. ஆர்திர ஹசித உல்லாசம், கனிந்த புன்னகை, அன்பினால் கவர்கின்ற புன்னகை அவரோடது. அப்படிப்பட்ட புன்னகையோடு திகழறார். சுனாசாபுடம், அவரோட மூக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறது. கண்டோத்யன் மகராப குண்டல யுகம், அவரோட கண்டம் அப்படின்னாக்க அந்த கன்னங்கள், அந்த கன்னங்கள் அப்படியே கண்ணாடி போல் இருக்குது. அதில் அந்த அவரோட மகரம் அப்படிங்கிற மீன் போன்ற வடிவில் உள்ள குண்டலங்கள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. கண்டம்னா கழுத்து, அந்த கண்டமானது கௌஸ்துபத்தால் ஜொலிக்கிறது. அப்புறம் வனமால்யஹார பட்டல, வனமால்யஹார பட்டலைன்னா அப்படியே நீண்ட வனமாலை, அந்த பூக்களாலான மாலையும் இருக்கும். அது தவிர முத்து மாலை, தங்கம், வைரம், வைடூரியங்கள் போன்றவைகளாலான மாலைகள். இந்த மாலைகள்லாம் அப்படியே நிறைய அணிஞ்சின்றிருக்கார்.
அதை தவிர ஸ்ரீவத்சம் என்னும் மருவும் அவருடைய மார்பை அழகுபடுத்துகிறது. இப்படிப்பட்ட அவருடைய திருவுருவத்தை நான் தியானிக்கிறேன் என்று ஸ்ரீ பட்டதிரிகள் சொல்கிறார். இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம். சூரியஸ்பர்தி கிரீட மூர்த்வ திலக प्रोद्भासि पालान्तरम् सूर्यस्पर्धि किरीटमूर्ध्वतिलक प्रोद्भासि पालान्तरम् कारुण्याकुलनेत्रमार्द्रहसितो लासं सुनासापुटम् कारुण्याकुलनेत्रमार्द्रहसितो लासं सुनासापुटम् गण्डोद्यन् मकराभकुण्डलयुगं कण्डोज्ज्वलत्कौस्तुभम् गण्डोद्यन् मकरापकुण्डलयुगं कण्डोज्ज्वलत्कौस्तुभम् त्वद्रूपं वनमाल्यहारपटल श्रीवत्सदीप्रं भजे त्वद्रूपं वनमाल्यहारपटल ஸ்ரீவத்சதீப்ரம் பஜே. இப்போ இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். இரண்டாவது தசகம் பகவான் குருவாயூரப்பனின் ரூப மாதுரியம், பக்தியின் பெருமை ஆகியவற்றை சொல்கிறது. மாதுரியம்னா இனிமை. பகவானோட ரூபத்தோட அழகை திருமுடியிலேருந்து வர்ணிக்கிறார். முதல் ஸ்லோகம் பகவானோட கிரீட வர்ணனையோடு ஆரம்பிக்கிறது. பகவான் அணிந்துள்ள கிரீடம் சூரியனோடு போட்டி போடுறதாம். எப்பவுமே பகவானோட திருமேனி பிரகாசத்தை கோட்டி சூரியர்களுக்கு ஒப்பானது என்று கவிஞர்கள் சொல்வார்கள். இங்கே பட்டத்திரி பகவானோட கிரீடம் பல சூரியன்களின் பிரகாசத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். வேதாந்த தேசிகர் வரதராஜ பெருமானுடைய திருமேனி பிரகாசம் பகலோன் பகல் விளக்காக என்று வர்ணிக்கிறார். நல்ல உச்சி வேளையில் பளீர்னு வெயில் அடிக்கிற போது முற்றத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சோம்னா அப்படி ஒரு விளக்கு இருக்கிறதே தெரியாது. பகவானோட கிரீடம் எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னா பகலோன், அதாவது சூரியன். நாம் இப்போ சொன்னோமே அந்த மாதிரி ஒளி இல்லாமல் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவு மங்கி ஒளியாக இருக்குது. ஆனால் கிரீடம் மிகுந்த சோபையோடு இருக்குது. நெற்றியில் கோபிச்சந்தனத்தாலான மேல் நோக்கி இடப்பட்ட திலகம் அவரோட நெற்றியின் அழகை கூட்டுகிறது. அவரது கண்கள் எப்போதும் கருணையால் நிரம்பி ததும்புகின்றன. வாய் மெல்லிய புன்னகையுடன் மனதை கவர்கிறது. மூக்கு எடுப்பாக அழகாக அமைந்துள்ளது. கன்னங்கள் பளிங்கை போல பிரகாசமாக உள்ளன. அந்த கன்னங்களில் மகர குண்டலங்கள் ஒளிர்கின்றன. கன்னங்களை அந்த குண்டலங்கள் ஒளிரச் செய்கின்றனன்னு சொல்லலாம். பளிங்கு போன கன்னத்தில் அந்த குண்டலங்கள் பிரதிபலித்து அந்த குண்டலங்கள் ஒளி வீசுகின்றனன்னு சொல்லலாம். அவரோட மார்பு எப்படி இருக்குது அப்படின்னா வைஜெயந்தி மாலைங்கிற வனமாலை அலங்காரமாக இருக்குது. முத்து மாலை, பல ரத்னங்களாலான ஆபரணங்கள் சோபிதமாக இருக்கின்றன. ஸ்ரீவத்சங்கிற மருவும் அவரோட மார்பை அலங்கரிக்கிறது. இப்படிப்பட்ட உங்களோட ரூபத்தை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.